விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வருகிறார். பிளவுபடுத்தி இரட்டை சின்னத்தை முடக்கி நினைத்த அப்படிப்பட்ட சதிகளையும் துரோகங்களையும் முறியடித்து எம்ஜிஆரை போல அம்மாவை போல இன்றைக்கு ஒற்றை தலைமை வலிமை மிக்க எடப்பாடியார் தலைமையில் ஒற்றை தலைமையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம், மீண்டும் கொண்டாந்துருக்கிறோம். அதை தான் வரக்கூடாதுன்றான். அண்ணா திமுக இருக்கணும், ஆனா வலிமையா இருக்கக்கூடாது. வலிமையாக இருக்கக்கூடாது அண்ணா திமுக, அந்த சின்னம் இருக்கக்கூடாது. இதுதான் அவருடைய நோக்கம், இதுதான் அவருடைய திட்டம். ஆனால் இதை எல்லாம் முறியடித்து இத்தனை ஆண்டு காலம் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்னும் போராட்டம் ஓயவில்லை. புயல் அடித்தாலும் அலை ஓயில்லாத மாதிரி கதையா இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட இவ்வளவு துரோகங்களையும் சதிகளையும் முறியடித்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை நிலைநிறுத்தி இரட்டை சின்னத்தை பெற்று இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்தில் நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் யாரு? இங்க உட்கார்ந்துருக்கீங்களே நீங்க தொண்டர்கள். தொண்டர் பலகையிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களுடைய ஒத்துழைப்பில்னா ஒண்ணுமே செய்திருக்க முடியாது, நிர்வாகிகளுடைய ஆதரவு எதுவுமே செய்திருக்க முடியாது. நீ உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வழக்கறிஞரை கொண்டு வந்தாலும் நடக்காது. இன்னைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சோதனை வரும்போதெல்லாம் எப்போதெல்லாம் சோதனை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டன் எழுச்சி பெறுவார். யாருக்காகவும் எதற்காகவும் இந்த இயக்கத்தையும் சின்னத்தையும் இந்த தொண்டை விட்டு கொடுக்க மாட்டான். இப்படிப்பட்ட தொண்டர்களால் தான் இந்த இயக்கம் இத்தனை ஆண்டு காலம் நிலைத்து நிற்குது. தலைவர்களெல்லாம் கிடையாது. தலைவர் வருவாரு போவாரு, பதவி இருந்தா இங்க உட்காருவாரு, ஜம்முன்னு உட்காருவாரு, பதவி இருந்தா வேட்டியை மாற்றி வேற இடத்துக்கு போயிடுவார். அது தலைவன் கதை. ஆனா தொண்டர்கள் அப்படி கிடையாது. பதவியை கொடுத்தாலும் சரி, கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடனாலும் சரி, தேர்தல் நேரத்தில் அப்ப நேரடியாக வந்துருவான். நீ கூப்பிடணும் அவசியமே கிடையாது. தேர்தல் வந்தால் அவன் மாட்ட கிளம்பி வந்துருவான். இப்போ யாருக்காவது பணம் காசு கொடுத்தோமா? தேர்தல்னா என்ன சொல்லுவாங்க? முதல் கட்டம் முதல்ல ஆரம்பிக்கிறது என்ன? தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, பூத்து வெள்ளை அடிக்கணும், காசு கொடுங்க, சின்னம் போடணும், காசு கொடுங்க. இது முறை எல்லாத்துலையும் கேட்கறது தான், எல்லா கட்சியிலும் கேட்கறது, தப்பு சொல்ல. ஆனால் தேர்தல் அறிவிச்சாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு, ஒரு வாரம் மேலே ஆகுது. ஆனால் நாங்கள் முதல்ல சொன்னோம், யாரும் எதிர்பார்க்காதீங்க, அவரவர்கள் நிர்வாகிகள் வீட்டில் இரட்டை சின்னத்தை வரையன்னு சொன்னது தான். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு இரட்டை சின்னம் மின்னிட்டு இருக்குது. யாராவது காசு கட்டாங்களா? இது வரைக்கும் யாராவது கட்டுறாங்களா? நேற்று அவங்களா வந்தாங்க தேர்தல் செலவு. நம்ம யாரும் கேட்கலையே, நம்ம யாரும் கேட்கல. இந்த தேர்தல் தான் பல்வேறு தேர்தல் நான் பார்த்துருக்கிறேன், பல தேர்தல் நான் பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கிறேன். இந்த தேர்தலில் தான் தொண்டர்கள் இந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோட இன்னைக்கு இருக்கிறாங்க. உண்மையிலே உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லல, எல்லா இடத்துலையும் இதை பார்க்குறேன். நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் ஒரு உற்சாகமும் இன்னைக்கு தொண்டர்கிட்ட பார்த்துலாம் வாங்க இருக்கலாம். யார் வந்தா என்ன, யார் வராட்டா நாங்க இருக்கிறோம், அண்ணா திமுகவை காப்பாற்றுவதற்கு இலக்கையிலேயே வெற்றி பெற வைக்கிறது இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன் அவங்ககிட்ட போறேன்றான்? உன்னை யார் போக சொல்றான்? அவங்ககிட்ட இவங்ககிட்ட ஏன் ஓடிட்டு இருக்கிற? நாங்க இல்ல, தொண்டர்கள் இல்ல, மக்கள் இல்ல, மக்கள் சொல்றாங்க. அண்ணா திமுக தனியா இல்ல, நாங்க வாக்களிக்க தயாரிடுறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றங்கள் இருக்குது. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீதும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா மீதும் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் மக்கள் இருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டு காலம் ஸ்டாலினுடைய அரசு, 10 ஆண்டு காலம் மோடியுடைய அரசு என்ன செய்தாரு? 10 வருஷம். இன்னைக்கு வெள்ளம் வந்தா வரமாட்டார், புயல் அடிச்சா வரமாட்டார்,
வேற எந்த தமிழ்நாட்டுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் வரமாட்டாரு, எட்டி பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு. ஆனால் தேர்தல் வந்தால் மட்டும் ஹெலிகாப்டரில் வராரு, ஃப்ளைட்டில் வராரு, காரில் வராரு, நடந்து போறாரு, கோயிலில் போய் கும்பிடுறாரு, விழுறாரு, அங்கே பிரச்சனை பண்றாரு. இப்போ மட்டும் மக்கள் தெரியுதா? இப்போ மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் தெரியுதா? சகோதரிகளே ஒரு வார்த்தை கத்துக்கிறாங்க. இப்போ மட்டும் 10 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காத. இந்த தமிழ்நாட்டுக்கு எதுவும் என்ன செய்தார்? மத்திய அரசாங்கம் என்ன செய்தது? ஒரு திட்டம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஸ்டாலினும் 2 பேரும் ஒண்ணுதான். இவர் வடை சொல்றாரு, அவர் பெரிய வடை சொல்றாரு, இவர் ஒரு வடை சொல்றாரு. 2 பேரும் வடை சொல்றது தான் வேற ஒண்ணும் கிடையாது. வாயாலேயே வெறுங்கையில முழம் போடுறதுல ஸ்டாலினும் மோடியும் ஒண்ணு. அது அதை மட்டும் 2 பேரும் கூட்டாளி, உண்மையிலேயே கூட்டாளி. திமுகவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டு யாருக்கு போடுற ஓட்டு? ஸ்டாலின் போடுற ஓட்டு கிடையாது, அது மோடிக்கு போற ஓட்டு. சொல்லுங்க, நாளைக்கு ஆட்சிக்கு மோடிக்கு ஏதாவது ஆதரவு எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா முதல் நாள் ஆதரவு தரப்போறது யாருன்னா ஸ்டாலின் தான். அவன் சொல்றான் நம்மள கள்ள உறவு. நீ நேரடியாக உறவு வைத்துக் கொண்டிருக்கிற, நாங்க சொல்றோம். ஆகவே இன்றைக்கு மக்கள் இந்திய ஆட்சி நடத்துகின்ற பாரதிய ஜனதா முன்னிடம் இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசு என்பது மிகப்பெரிய 2 பேருமே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. மோடி சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபாய் போடுறாரு. 15 ரூபாய் போட்டுறாரா? 400 ரூபாய் வித்த கேஸ 1200 ரூபாய் ஆக்கினார். இப்ப தேர்தல் வந்ததுக்காக 100 ரூபாய் 200 ரூபாய் குறைக்கிறார். ஜெயிச்சாருன்னு வச்சு திருப்பினா இப்ப இருக்கிறது 1000 ரூபாய் இருக்கு, 3000 ரூபாய், அடுத்த தேர்தல் 4000 ரூபாய் கூட ஆயிடும். அப்போ ஒரு 300 ரூபாய் குறைப்பார். வேற என்ன பண்ணிருக்காங்க? இவர் சொல்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 500 ரூபாய் குறைப்போம். என் மூதேவி சட்டமன்றத்தில் என்ன சொன்னா, ஆட்சிக்கு வந்தால் கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தரேன். தந்தையா 100 ரூபாய் கொடுக்க வக்கில்லாத நீ 500 ரூபாய் குறைப்பியா? கேட்கிறவன் கேள்வி எதனாலும் சொல்லுவாப்லையா? இப்படி இந்த மக்களை ஏமாற்றி வாக்களை வாங்கலான்றாங்க. அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஆகவே தயவு செய்து இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான தேர்தல். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். முன்ன மாதிரிலாம் ஓட்டு கேட்டா மாதிரிலாம் இப்போ ஓட்டு கேட்க முடியாது. முன்னெல்லாம் நம்ம ஒரு 50 பேர் 100 பேரை கூட்டிட்டு அப்படியே தெருவில் ஓட்டு போடுங்க, ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டாலைக்கு. அந்த காலெல்லாம் மலையாச்சு. இப்பெல்லாம் தரவு டேட்டா எடுத்துதான் தேர்தல் பணியாற்றணும். அதிமுக ஓட்டு யாரு, திமுக ஓட்டு யாரு, பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு யாரு, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு யாரு, நடுநிலையாளர் ஓட்டு யாரு, அதிமுக ஆதரவாளர் ஓட்டு யாரு, இதெல்லாம் கணக்கெடுக்கும். அதை கணக்கு எடுத்துட்டு நமக்கு யார் ஓட்டு போடுவோம், முதல்ல அந்த ஓட்டு. முதல்ல ஒவ்வொரு பூத்துக்கும் நம்ம பூத் கமிட்டி போட்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 52 பேர் போட்டுக்கிறீங்க பூத் கமிட்டி. அந்த 52 பேர்ல அவங்க குடும்ப ஓட்டு, அப்பா அம்மா அண்ணன் தம்பி 3 ஓட்டு வச்சுன்னா கூட 150 ஓட்டு ஆச்சு ஒரு பூத்து. அப்போ 300 பூத்துனா எவ்வளோ ஆச்சு? 45,000 ஓட்டு ஆச்சு. சாதாரண கணக்கு. முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை, நீங்க மற்றவங்கள்ட்ட ஓட்டு கேட்கறதுல 2வது, முதல்ல போங்க பூத் கமிட்டி கூப்பிடுங்க. அந்த போட்ட 52 பேரும் இப்போ வரவைங்க. அன்னைக்கு நாங்கள் வரும்போது கூட பாதி பேரும் கூட்டார்ல. இப்பயாவது உண்மையாக கூட்ட 52 பேர் கூட்ட வச்சு உட்காந்து பேசுங்க. இந்த பூத் கமிட்டியில் போட்ட அத்தனை பேரும் கூப்பிடுங்க, உட்கார வைங்க, பேசுங்க. நீ ஒன்றும் செய்வாங்க, நீ குடும்ப ஓட்டை கரெக்டாக போட்டு அதை உறுதிப்படுத்து, அந்த ஓட்டை உறுதிப்படுத்து. அப்புறம் அந்த பூத்தில் இருக்கிற கட்சியினுடைய நிர்வாகி, மற்ற நிர்வாகிகள் ஓட்டு யாரு எழுதுங்க, ஓட்டு போட்டு எழுதி வச்சுக்கோ. பூத் கமிட்டி, அவங்க குடும்ப ஓட்டு, கட்சியினுடைய நிர்வாகிகள். அதுக்கப்புறம் அதிமுக ஆதரவாக இருப்பாங்க, கட்சிக்காரா இருப்பாங்க, ஆதரவு இருப்பாங்க, அவங்க பேர் எடுத்துங்க, அவங்களுடைய வாக்குகளை போய் பாருங்க, அதை உறுதிப்படுத்துங்க. அப்புறம் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் வாக்கு, அவர் குடும்பத்தார் வாக்கு கணக்கெடுங்க. அப்புறம்
அதுக்கப்புறம் நடுநிலையாளர் யாருன்னு பாருங்க, அந்த வாக்குகளை குறிவைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, விலைவாசி உயர்ந்து போச்சு, வேலை வாய்ப்பு இல்லை, அனைத்து வரி வயலும் உயர்ந்து போச்சு, இளைஞர் படித்தவுடைய இளைஞர்களுக்கு எந்த வேலை இல்லை. இன்னைக்கு என்ன பண்ண ஒரு ஊர்ல 50 20 பேர் 25 பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு 5000 ரூபாய் சம்பளத்துக்கு கூட வேலை இல்லை. படிக்கும் போது என்ன கனவோட படித்தான், 4 வருஷம் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில், அதான் ஜம்முன்னு நான் படித்தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை இல்லாமல் வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்க முடியல. அவங்க திட்ட வாங்கி சாப்பிடவும் அவனுக்கு வேலை பிடிக்கல. பட்டி பசங்களை பார்த்தா எலும்புந்தோடும்பாங்க, ரொம்ப கொடுமையாக இருக்கு. அவன் வந்து சில பேர் பல பேர் வந்து எங்கிட்ட வேலை கேட்கும்போது அந்த பசங்கள்லாம் பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். நம்ம பழனிங்கள ஒரு நிலைமை இப்படி இருந்தால் என்ன ஆகும்? உண்மையிலே ரொம்ப பாவமாக இருக்கும். அவன் கஷ்டத்தை அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல முடியல, வெளியிலையும் சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டம். அதிகபட்சம் போனால் 7000 ரூபாய் சம்பளம், அந்த வேலையே இல்லை, அதுக்கே கிடையாது. இதுக்கு அவங்க அப்பா அம்மா 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் பேங்க்ல கடன் வாங்கி படிக்க வச்சாங்க. அரசாங்கம் வேலை தரமா இருக்கு, தனியார் நிறுவனத்தில் வேலை இல்லை, மத்திய அரசாங்கமும் வேலை தரமா இருக்கு, எல்லா கம்பெனியும் தனியார் வித்துட்டாங்க. இதே மாதிரி தான் குறைக்கிறாங்க இந்தியாவில். ஒன்று அம்பானி, ஒன்று அதானி. இங்க தமிழ்நாட்டில் யாரா போயிருக்கோம்? ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி, இவ்வளவுதான். வேற யாருக்கும் எந்த விதத்தில் சலுகை கிடையாது. எல்லாம் இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு கடுமையான ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க. என்ன செய்யறது ஒரு நிலைமை திக்கு தெரியாதவங்க இருக்காங்க. அவருக்கு ஒரு வழிகாட்டியே இல்லை இன்னைக்கு. அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. ஆகவே தயவு செய்து மகளிர் அணி சேர்ந்தவர்கள் உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். நீங்களாம் வீடுக்குள்ள போய் ஓட்டு கேட்க முடியும். ஒவ்வொரு மகளிரும் நீங்க உங்களுக்குள்ள ஒரு அமைப்பு உருவாக்கி, ஏற்கனவே அமைப்பு இருக்கு, ஒரு ஒன்றிணைந்து நீங்க போய் தனியாக ஓட்டு கேட்கணும். அதே மாதிரி இளைஞர்கள், இளைஞர் பாச தகவல் தொழில்நுட்பம், நீங்க எல்லாரும் அதே மாதிரி நீங்க ஒரு குழுவா இருந்து ஓட்டு கேட்கணும். இது அமைச்சருடைய தொகுதி. அவர் எல்லா தெல்லாதவருடைய வேலையும் பார்ப்பார், புரியுதுங்களா? ஆகவே இப்ப இங்க இந்த தொகுதி நேரடியாக இரட்டைலைக்கும் உதயசூரனுக்கான போட்டி. கிட்டத்தட்ட 80க்கு அப்புறம் இப்பதான் சூரியன் நிற்குது நினைக்கிறேன். 80க்கு அப்புறம் இப்பதான் சூரியன் நிற்குது. அப்பாவுக்கு அப்புறம் இப்பதான் துரைமுருகன் அப்புறம் இங்கதான் சூரியன் நிற்குது. 77 80 கூட காங்கிரஸ், 77 துரைமுருகன் இப்பதான் திமுக நிற்குது. ஆகவே தயவு செய்து எல்லோரும் மிக கவனமாக உன்னிப்பாக பணியாற்ற வேண்டும். நான் சொன்ன மாதிரி முதல்ல உங்க வாக்குச்சாவடி இருக்கிற இடத்துல வேலை செய்யுங்க. நீங்க அங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற அதெல்லாம் நீ அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குச்சாவடியில வேலை பாருங்க. அந்த வாக்குச்சாவடி போட்டிருக்கிற பூத் கமிட்டியில இருக்கிறவர்களை ஒருங்கிணைத்து அவர் குடும்பம், நம்ம கட்சியுடைய நிர்வாகி, கூட்டணி கட்சியுடைய நிர்வாகி வாக்குகளை எண்ணிக்கை எடுத்து பேர் எழுதுங்க, நம்பர் எழுதுங்க, இத்தனை ஓட்டு இருந்தது இந்த பூத்துல நம்ம கட்சி நிர்வாகி கூட்டணி கட்சி இவ்வளவு ஓட்டு இருக்கு. காலையில் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை, தேர்தல் அன்றைக்கு வேலைலாம் செய்ய தேர்தல் அன்னைக்கு அப்படியே அன்னைக்கு காலையில் அந்த 50 பேரும் அதுதான் காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேர்தலில் அத்தனை பேரும் ஒன்றாக இருக்கணும், ஒன்றாக இருந்து தேர்தல் பணியாற்றணும். அப்பதான் பார்க்கிற மக்களுக்கும் அதிமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஒரு அது உணவு ரீதியான ஒரு இது சைக்காலஜிக்காக எல்லாரும் ஒற்றுமையா இருக்கு. காலையில வந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க இருக்கணும். அதே மாதிரி காலையில் வந்து முதல்ல உங்க ஓட்ட போடு, உங்க வீட்டுல ஓட்ட போடுங்க. அதிமுக அந்த கூட்டம் சொல்லும்போது அவங்க கூட்டம் முதல்ல போட்டு நான் குளிச்சுட்டு அதெல்லாம் நீ அப்புறம் குளிச்சு தரத்தா திருப்பி வந்து ஓட்டு போட்டு வை, அப்புறம் போய் குளிச்சுட்டு வா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இதை பற்றி பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.